अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 18 2026 சனிக்கிழமை, பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 5ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, பிரதமை திதி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயுமே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் துலா ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மெயினாக மேஷராசி, சிம்மராசி, தனுர் ராசி நண்பர்களுக்கு கண் அல்லது தலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும், கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட வேலை செய்வீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு முக்கியமான பயணங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் ஏற்படலாம். பண தேவைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பனின் தேவையா இருக்கலாம். ஒரு மன செலவில் சில பேருக்கு ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது தேவைப்படலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி. எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டி. எந்த விஷயத்தையுமே சந்தோஷமா எடுத்து செய்வது. மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னும் ஒரு புது விஷயத்த பண்ண போறீங்க, அது ஒரு பெரிய சக்சஸா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நடக்கும். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுந்தரேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா கொஞ்சம் தேவையில்லாத கன்ஃபியூஷன், டென்ஷன்லாம் இருக்கும். என்னதான் ரீவா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னாலும் ஏதோ தேவையில்லாத மனக்கவலை, சின்ன சின்ன தடை இதெல்லாம் கொடுக்கும். பட் மோஸ்ட்லி ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது தாராளமா முடிச்சிடலாம். எந்த பயமும் இல்லாம, எந்த கலக்கமும் இல்லாம, நம்ம நினைக்கிறது என்ன இருக்கோ அதை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமா சந்தோஷம், குடுக்கல் வாங்கல்ல வெற்றி, ஒரு நல்ல ஒரு பேக் போன் சப்போர்ட்டா ஒரு சில பேர் இருப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபேமிலியில் அத்தனை நபர்களும் உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏனோ தானோ இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைய நாள் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல கோபம் வந்து கம்மி பண்ணா போதும், மறதி கம்மி பண்ணா போதும். நீங்க இருக்கக்கூடிய அந்த இயல்பை அப்படியே விடாம அப்படியே மெயின்டைன் பண்ணா போறோம். உங்களுக்கு என்ன உடம்பு அதை நடக்கும். அமோகமான நாளை மாற்றலாம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம்.
துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேரடி பார்வையில் சூரியனும் சந்திரனும் இருக்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் உண்டாகும். நம்பிக்கை உருவாகும். மனசுல ஃபர்ஸ்ட் தைரியம் உண்டாகும். இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன கோபம், தாபம் இதெல்லாம் இருக்கும். இல்ல விரோதமான எண்ணங்கள், டவுட் படக்கூடிய எண்ணங்கள், வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட எதிர்த்து தான் முடிக்கிற மாதிரி வரும். ஆனா இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட ஒரு உண்மை இருக்குன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு ஆண் குழந்தைகள் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ். பசங்கனால உங்களுக்கு சந்தோஷம். இன்றைய கால பொறுத்தவரைக்கும் சில பேருக்கு வெளியூர் போகலான்னு தோணும். சில பேருக்கு முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். அதுலயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையான எண்ணங்கள் இருந்தா போதும். எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிச்சிடலாம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணம் நேர்மையாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி என்றும் ஒரு ஒழுக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்த இன்றைய நாள் சரி செய்து கொள்ளக்கூடிய நாள். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமா ஒன்னொன்னும் திங்க் பண்ணி செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளோ அன்பை கொடுக்குறீங்களோ அந்த அன்பு மற்றவங்களும் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அது சாதாரணமான எதிர்பார்ப்பு தான். ஆனா ஒரு சில இடங்கள்ல அது கூட வந்து காம்பன்சேட் ஆகாது. நம்ம மட்டும் மாடு மாழி உரைக்கிறோமே, கொஞ்சம் கூட மற்றவங்க நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரீன். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன், சின்ன சின்ன ப்ரெஷர் இதெல்லாம் இருந்துதான் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டி இருக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் ஃபேமிலிக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஒரு விதத்துல நல்லதுதான். சில பேருக்கு நல்ல தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த நாள் வந்து நீங்க அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனுகள் வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.